ஏண்டி அவையா இன்னும் யாருக்கா காத்துருக்க ஆரம்பிக்கலாமே. கௌரி கல்யாண வைபோகமே ராமா கல்யாண வைபோகமே சீதா கல்யாண வைபோகமே கொத்தோடு வாழை மரம் கொண்டு வந்து நிறுத்தி கோபுடைய பந்தலுக்கு மேற்கட்டு கட்டி கௌரி கல்யாண வைபோகமே சீதா கல்யாண வைபோகமே லக்ஷ்மி கல்யாண வைபோகமே. என்ன இது அங்க வளகாப்பு நடந்துட்டு இருக்கு, இங்க விறகடுப்போட வெந்துட்டு இருக்கே. வாங்க வந்து கலந்துக்கோங்க. எல்லாரும் பல்லக்கேறிட்டா தூக்குறவ வேண்டாமாடி. சரி சரி, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் மருமனைக்கு தயாராகுங்க, போங்க. மருமனை நான் அடிக்க போறேன்னு உனக்கு யார் சொன்னது? என்னது அது விளையாடு? மருமனை அடிக்கிண்டா மறு வருஷமே குழந்தை பிறக்கும்னு ஐதீகம் இருக்கணும். ஐதீகம் இருக்கு. அப்புறம் என்ன, போங்க போய் உட்காருங்க மருமனைக்கு. எனக்கு எதுக்குடி மருமனையும் திருமணியும்? அவளே கூப்பிட்டா கூட வேண்டான்னு தான் சொல்லியிருப்பேன். அவளே கூப்பிட்டா கூடனா? அவ இன்னும் உங்களை கூப்பிடலையா? வேற யாரோ சிறுசில் அடிக்கட்டும். ஏன் மருமனை அடிக்கின அதிர்ஷ்டம் மறு வருஷமே குழந்தை பிறந்தா கசக்கிறதா? 100 மாதிரி பேசாதடி. பேச்ச மாத்தாதீங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு வேண்டான குழந்தைய பத்தி எங்கேன்னு கொடுங்க, நான் வளர்த்துட்டு போறேன். பேச்சுதான் குழந்தை மாதிரி, புத்திசாலியா இருக்கேன். என்ன மண்ணி, குட்டி பாப்பா என்ன சொல்றது? குட்டி பாப்பா மட்டும் இல்ல, ரெட்டை பாப்பா. சரி பாட்டி, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. இந்த அச்சுதம் தெளிக்கிறது ஆர்த்தி எடுக்கிறதெல்லாம் குழந்தை இல்லாதவா பண்ணப்படாது. நான் சின்ன பொண்ணு, சபையில இதை சொல்ல முடியாது. நீங்க பெரியவா, அனுபவித்து விஷயம் தெரிஞ்சவா, அதனால நீங்க தான் இதை எடுத்து சொல்லணும். நீங்க சொன்னாதான் சரியா இருக்கும். என்ன அம்புஜம் அன்னைக்கு குழந்தை நல்லபடியா பொறுக்கணும். ஏற்கனவே ரெட்டை குழந்தைன்னு நீங்க அடிச்சு சொல்லிவிட்டேன். அந்த நல்ல எண்ணத்துல தான் சொல்றேன். தெரியும்டி தெரியும், எனக்கு நீ சொல்லித்தர வேண்டாம். ஆனா புத்திசாலித்தனமா பேசுறேன். அங்க வா பேசிக்கிறேன்.
சின்னவா வயசுல பெரியவா தான் வளைய எடுக்கணும். சரி, பாலாமணி ஆத்துக்கு மூத்தவா, முத வலைய அவ எடுக்கட்டும். ஆத்து கடைக்குட்டியா கடைசி வலைய நான் எடுக்கிறேன். என்ன வலை செட்டியாரே, நல்ல வலையில கொண்டு வந்திருக்கேளா? உனக்கு இல்லாதம்மா, ஏகத்துக்கு கொண்டு வந்திருக்கம்மா. வளகாப்பு பொண்ணுக்கு ஜோடியா எனக்கு வலை எடுத்து வச்சிருங்க. வச்சிடுறோம்மா. பாலாமணி எங்க? ஒரு கையில ஒத்தப்படை, ஒரு கையில ரெட்டப்படையா வலை அடுக்குங்கோ. பார்த்தா எப்படி வர்ணிக்கிறதுன்னு தெரியல. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. எல்லாம் நல்லபடியா நடந்து குழந்தைகளும் நல்லபடியா பிறக்கணும். அடுத்தது அச்சுதம் தெளிக்கணும். அம்புஜத்துக்கு ஆத்தி எடுங்கோ. பலமணி ஆர்த்தி கரைச்சி எடுத்துட்டாங்கோ. அதெல்லாம் அப்படியே தயாரா கரைச்சி வச்சுட்டேன். பிறந்தாத்து பெரியவாளும் புக்காத்து பெரியவாளும் தான் ஆத்தி சுத்தணும். பலமணி ஆர்த்தி எடுங்க. அவையும் நீ சித்த சும்மா இரு. ரோஜா, நீ ஆத்தி சுத்துமா. பாலமணிக்கு என்ன, அவையும் ஆர்த்தி விடக்கூடாது? அஷடு மாதிரி வளராத. குழந்தை குட்டி உள்ளவா தான் ஆர்த்தி சுத்தணும். லோச்சா, நீ ஆர்த்தி சுத்துமா. சீமந்தத்துக்கு நாழியாருது. தட்டை எடுத்து கொடு. ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம். ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம். ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம். சுபமங்களம் மணி, என்னம்மா நீ இங்க இருக்கு? தைல வாசனை வாசல் வரைக்கும் அடிக்கிறது. தலைவலியா? என்னன்னு தெரியல, மத்தியானத்துல இருந்து மண்டை இடிக்கிறது. பிரசாதம் எடுத்துக்கோங்க. அழுதுண்டே இருந்தா எனக்கும் தலைவலியா வலிக்கும். கார்த்தாலேன்னு உங்களை கவனிச்சுன்னு தான் இருக்கேன்.
சரி சரி, மணி ஆயிடுத்து. ஆத்து புருஷெல்லாம் வந்துருவா, போய் இலைய போடு. அவெல்லாம் இப்ப வரமாட்டா. கோவில்ல அம்பாளுக்கு சந்தன காப்பு. மடியும் மடிசாருமா அம்பாளை பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருந்தது தெரியுமா? சஹஸ்ரநாம அர்ச்சனை முடிஞ்சு பிரசாதம் எல்லாம் வாங்கினா வாத்துக்கு வரதுக்கு நாழி ஆகும். நீங்க இங்க தனியா இருப்பேன், அமுஜமண்ணிய வேற பாத்துக்கணும். அதனால நான் சுருக்கேன். கார்த்தால சமைச்சது குழம்பு ரசம் எல்லாம் ஊசி வீசி போயிட போறது. நீ போய் அடுப்பு மூட்டி எல்லாம் சுடவே. நீங்க போய் அந்த அடுப்பு நல்லா புகைய விட்டு மாங்குன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டுன்னு செய்ய வேண்டியதுதானே? என்னடி சொல்ற? பின்ன என்ன மன்னி, நிஜமா சொல்லுங்க. காத்தால உங்க மனசு புண்படல? விட்டு தள்ளுடி. சரி மணி, இன்னைக்கு விட்டு தள்ளிடலாம். ஆனா வாழ்நாள் முழுக்க இப்படியே சகிச்சுட்டே இருந்துட முடியுமா? குழந்தை இல்லாதவா கொலை குத்தமா செஞ்சுட்டா அது சபையில தான் சொல்லி காட்டணுமா? அவளுக்கு தெரிஞ்ச லட்சணம் அவ்வளவுதான். முடியல மணி, என்னால முடியல. மனசு ஆறல, பொறுக்கல. பாருங்க, நீங்க வேணா போட்டு போட்டு விட்டு கொடுக்காம பேசலாம். ஆனா அவ 10 பேர் முன்னாடி பிரிச்சு பேசுறாளே. ஊர் மனுஷா ஒதுக்கி ஒதுக்கி பேசினாலும் ஆத்து மனுஷா அனுசரணையா பேச வேண்டாமா? 10 வருது. எப்படி மணி, எப்படி வாய் புத்தின்னு உங்களால பேசாம இருக்க முடியறது? பாருங்க மணி, தெரியாம தான் கேக்குறேன். அப்பம் கொழுக்கட்டை பண்றதுக்கு நீங்க வேணும், ஆனா அச்சுதம் தெளிக்கிறதுக்கு அடுவாளா? சரி, அது தொலைறது விட்டுடலாம். ஆனா இந்த ஆர்த்தி சமாச்சாரம் இருக்கே, அதுதான் எனக்கு ஆத்திரமா வருது. கரைச்சி வந்த ஆர்த்தி உங்க கையில இருந்து பிடுங்கி இன்னொருத்தி கையில கொடுத்து சுத்த சொல்றது சுத்த பேத்தலாம் இல்ல? நீங்க என்ன தீண்ட தகாதவளா, இல்ல அம்புஜமணி மேல அக்கறைதான் இல்லாதவாளா? வர வர அராஜகமா இருக்கு இந்த அவையத்தோட போக்கு. சரியா சொன்னேன். இங்க பாருங்க, அந்த காமு கடைக்குட்டி ஆத்துல எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனா அவ என்ன 10 பிள்ளைய பெத்தவளா கங்கணத்தை அவ போடுறதுக்கு? இருக்கு, அவ ஏதோ சின்ன பொண்ணு ஆசைப்பட்டா, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இருக்கு, சம்பந்தம் இருக்கு. ஆட்டு பொண்ணுக்கு அந்த உரிமையை கொடுக்கறச்சே பேட்டு பொண்ணுக்கு கொடுக்க வேண்டாமா? அது என்ன பாரபட்சம்? இங்க பாருங்க பலி, நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அவைக்கு அடி மனசுல இங்க ஒரு மலடிங்கிற எண்ணம் இருக்கு. அதான் அரசியல் புரிசலா பேச்சு வாக்குல அதை சொல்லி காட்டிண்டே இருக்கா. இப்போ சபையில எல்லாம் முன்னாடி உங்க மானத்தை வாங்கிட்டா. சாலாட்சி பாட்டிய தூண்டி விட்டு. அழாதீங்க மணி, அழாதீங்க. இந்த அம்முஜமணி நம்ம ஆத்து வாரிச சுமந்துட்டு இருக்கா. ஆனா அதுக்காக இவ்வளவு சலுகையா? வாஸ்தவம் தானே, அவ மூலமா இந்த வம்சம் வளர போறது. ஏன் உங்களுக்கு என்ன வயசா ஆயிடுத்து? இல்ல உங்களால குழந்தை பெற்றுக்க முடியாதா? இது வரைக்கும் பொறுக்கலையே. பொறுக்கும், நிச்சயமா பொறுக்கும். உங்களுக்காக நான் பிறதம் இருக்கேன். இந்த மாதிரி பேசுறது என் வயத்துல பாலை வாத்த மாதிரி இருக்கு. சரி சரி விடுங்க, மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. சொல்றவா வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு சொல்லிடுவா. ஆனா அதனால அடுத்தவன் மனசு புண்படுமேன்னு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டா. ஏமண்ணி, ஒருவேளை மனசு புண்படட்டுமே தான் இப்படி எல்லாம் பண்றாளோ? எல்லாம் அந்த பகவானுக்கே வெளிச்சம். சரி மணி, நான் எல்லாத்தையும் சுட பண்றேன். ஒரு வாய் வந்து சாப்பிட்டுட்டு நிம்மதியா போய் தூங்குங்க. அவ வந்தா நான் பாத்துக்கிறேன். தலை பிடிச்சு விடணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இத்தனை நாள் நீ பேசினதே மனசுக்கு இதமா இருந்தது. இங்கிதான் தெரிஞ்சு பேசுற. ருக்கு, உன்கிட்ட உங்க அப்பாவை பாக்குறேன். இனிமே அடிக்கடி பாப்பேன். என்னோட வடிவத்துல எங்க அப்பாவை பாப்பேன். கூடவே என்னோட இன்னொரு பக்கத்தையும் பார்க்க போறேன்.